மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே தாமரை இழைத்த நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு. தலைவரோட பாட்டு கேட்டாங்க. உண்மையிலே ராகு கேதுக்காலான பயிற்சி பலன்கள் இந்த 4 வரியில இருக்கு. அந்த பாட்டை கேட்டதுமே இதுதான் ராகு கேது பயிற்சியோட பலனில் வருமே அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயான்னு அந்த வரிகள் வருது இல்லையா, மாயன்றத அந்த மாயையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள்னாலே ஒரு மாயை வலை. அதில் சாயா சாயான்னு சொல்லிட்டு சாயா சாயான்ட்டு அவரோட நிழலை காட்டு வருவாருங்க. அந்த நிழல் தான் நமக்குள் நிழலாய் இருக்கக்கூடியது ராகு கேதுக்கள். பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே எதிலுமே பற்றில்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு குணத்திலே இருக்க வேண்டும். தாமரை இழைத்த நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. தாமரை இருக்கு இல்லையா, தாமரை இலையில தண்ணிக்குள்ளதான் தாமரை இருக்கும், ஆனால் தண்ணியோட ஒட்டாமல் இருக்கும். தாமரை இலை மேலே தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி வந்து அந்த தாமரை மேலே வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது போல தான் ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும். அந்த ராகு கேதுக்கள் பிடியில் இருக்கிறவங்க இருக்கணும். ஸோ இந்த ராகு கேதுக்களோட தன்மை என்னென்னா, நமக்குள் ஊடுருவி சில எண்ணங்களை வந்து தூண்டி பல விஷயங்களை வந்து நம்மளை பண்ண வைக்கும். அதுவும் ராகு வந்து சொல்லவே வேண்டாம், பேராசையின் கதாநாயகர் ராகு தான். ஸோ ராகு வந்து நம்மளுடைய ராசியில் வருது, கும்பத்தில் வருது அப்படின்னும் பொழுது வழக்கத்துக்கு மாறான எண்ண ஓட்டங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும். சனியோட குணத்தை எல்லாமே வந்து சனி ஆட்சியில் இருந்து பண்ண விஷயங்கள் அதை அப்படியே ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி ராகு பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆசை வந்து பேராசையாக மாறாத வரைக்கும் பாதிப்பு கிடையாது. கேது வந்து சிம்மத்தில் வரும்பொழுது பல விஷயங்களை வந்து போராடி 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 தான் அதை நம்ம பண்ண முடியுன்ற ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ராகு கேதுகள் பற்றின முழுமையான தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பயிற்சி பலன்கள், பரிகார பலன்கள், இதெல்லாமே ராகு கேது பயிற்சினா முழு தகவலோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து முழு தகவலோடு உங்களுக்கு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நல்லா. ஓம் சிவாய நம. ஸ்டாலசரா இல்லை மைத்திலி.